குக் வித் கோமாளி சீசன் 5ல இருந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த மணிமேகலை திடீர்னு ஷோவை விட்டு விலகினது சோஷியல் மீடியால மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. அவங்க ஆங்கரிங் பண்ணும்போது விஜய் பிரியங்காவோட தலையீடு அதிகமா இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு மறைமுகமா ஃபீமேல் ஆங்கர்னு விஜய் பிரியங்காவை மணிமேகலை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மக்கள் பலரும் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் விஜய் பிரியங்காக்கு எதிராகவும் இந்த பிரச்சனை தொடர்பா பேசிட்டு வர இந்த நிலையில இப்ப விஜய் பிரியங்காக்கும் ஆதரவு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில பூஜா, ஷாலின் ஜோயா, டிஜே பிளாக், குரேஷி, ஷக்கிலா, நிரு, பாம்னின்னு பலருமே விஜய் பிரியங்காக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் குரேஷி குக் வித் கோமாளி செட்ல இருந்ததுனால எங்க இருந்து இந்த பிரச்சனை தொடங்குச்சு, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி இருந்தாரு. அந்த வகையில பிக் பாஸ் மூலமா விஜய் பிரியங்காக்கு நண்பரான அமீர் இந்த சம்பவம் தொடர்பா கொடுத்த இன்டர்வியூ இப்ப பலரோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது. அமீர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, மணிமேகலை விஜய் பிரியங்கா டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பிரியங்கா அப்படி டாமினேட் பண்ற ஆள் கிடையாது. என்னெல்லாம் வளர்த்து விட்டதே அவங்க தான். எனக்கு என்ன அட்வைஸ்னாலும் யோசிக்காம கொடுப்பாங்க. பல தடவை கோ ஆங்கர்ஸ அதிகமா பேச விட்டுருக்காங்க. பிரியங்காவே எல்லா ஷோவும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஒரு ஷோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் போகும். எப்படி ஒருத்தரால எல்லா ஷோவும் பண்ண முடியும்? மணிமேகலை சொல்றதை வச்சு மட்டுமே பலருமே விஜய் பிரியங்காவை திட்டிட்டு வராங்க. அது ரொம்பவே தப்பு. ஒருத்தர் சொல்றதை வச்சு எப்படி ஸ்டாண்ட் எடுக்கலாம்? ரெண்டு சைடும் தெரிஞ்சுக்கணும். குக் வித் கோமாளில இருக்கிற குரேஷியே என்ன நடந்துச்சுன்னு கிளியரா சொல்றாரு. அந்த ஷோல இருக்கிறவங்களுக்கு உண்மை தெரியும்ல, அதுக்கப்புறம் ஏன் பிரியங்காவை திட்டுறாங்க? அவங்கள ஒரு தீவிரவாதி மாதிரி ஆக்கிட்டாங்க. இதை விட மோசம் என்ன அப்படின்னா, ஃபேக்கா எடிட் பண்ண ஆடியோவை சிலர் நம்பி இப்படிதான் விஜய் பிரியங்கா மணிமேகலையை திட்டிருக்காங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் அவங்களோட பர்சனல் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. விஜய் பிரியங்கா குக் வித் கோமாளி சீசன் 5 டைட்டில் வின் பண்ணிட்டு ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க இத பத்தி எல்லாம் எங்க கிட்ட முன்னாடியும் பேசினது கிடையாது, இப்பவும் பேசல. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு கூட எதுவும் சொல்லல. இந்த மாதிரி நாங்களாம் பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விட்டுருங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு சேனலே பாத்துப்பாங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா இந்த விஷயத்தால அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்காங்க. அவங்க தூங்குறதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கிளாரிபிகேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. பிரியங்கா இதை பத்தி பேசுறதே டவுட் தான். நானே மணிமேகலோட போஸ்ட் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் ஏன் ரியாக்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா பிரியங்காவை எல்லாருமே எதுவுமே தெரியாம தப்பா பேசும்போது தான் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. நான் சொல்ல வரது எல்லாம் அவங்க டாமினேட் பண்ற ஆள் கிடையாது. அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பத்தி தெரியாம யாருமே தப்பா பேசாதீங்க அப்படின்னு அமீர் ரொம்ப எமோஷனலா விஜய் பிரியங்காக்கு ஆதரவா பேசியிருக்காரு. இப்படி குக் வித் கோமாளி செட்ல இருந்தவங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே பிரியங்காக்கு ஆதரவா பேச, அதுக்கும் மணிமேகலை ரியாக்ட் பண்ற விதமா மணிமேகலையோட ஃபேன் ஒருத்தர் இவங்கள பத்தி சொன்ன விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல மணிமேகலையை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க போஸ்ட் போடும்போது உங்க மேல இருந்த மரியாதையை விட இப்ப நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாயிருச்சு. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்து உன்னை ஃபேக்கா பண்ணும்போது நீங்க மட்டும் அப்படி இருக்க முடியாதுன்னு வெளியே வந்து இப்ப தனியால இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா உங்களை தைரியமா இருக்க சொன்னாங்கன்னு இப்ப ரீசெண்டா எல்லாரும் விஜய் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றதை மென்ஷன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. அதை மணிமேகலை ஷேர் பண்ணி, அம்மாக்கு ரொம்ப நன்றி, உங்க எல்லாரையும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கோவில்ல இருந்து ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி, கடவுளுக்கு மட்டும்தான் தலை வணங்குவேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஹேஷ்டேக்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் கடவுளுக்கு மட்டும்தான் தலை வணங்குவேன், வேற யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலையோட இந்த போஸ்ட் எல்லாமே ரீசெண்டா விஜய் பிரியங்காக்கு ஆதரவா பேசுறவங்கள மறைமுகமா தாக்குற மாதிரி இருக்குன்னு இப்ப பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அமீரும் அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூல இந்த பிரச்சனை தொடர்பா பிரியங்கா பேசுறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிற நிலையில பிரியங்காவே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்களா, இல்ல சேனல் தரப்புல இருந்து ஏதாவது பதில் சொல்றாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.